மெடிடேஷனுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் வந்து ஏசாயா 43வது அதிகாரம் 18வது வசனமும் 19வது வசனமும். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன். இந்த வார்த்தையை இயேசுப்பா இன்னைக்கு நமக்கு தியானத்துக்காக தந்திருக்காங்க. தேவனாய் இயேசு கிறிஸ்து வந்து கடினமான மனதுள்ள ஜனங்களை அவர் மீட்கிறாரு, ஜனங்களை ஆறுதல் படுத்துறாரு. இஸ்ரேல் ஜனங்கள் அந்த 43வது அதிகாரம் ஃபுல்லா பார்த்தோம்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்து அவர் விடுதலை கொடுக்குற காரியம், அதை அவரை எப்படி அவர் தம்முடைய ஜனங்களா, யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கிறோமாய கர்த்தர் சொல்லுகிறதாவது அப்படின்னு சொல்லி அவர் இந்த அதிகாரத்துல ஆரம்பிக்கிறாங்க. பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். இப்படியா அந்த 70 ஆண்டுகள் வந்து அவங்க அந்த மக்கள் வந்து இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைத்தனத்துல இருந்து விடுவிக்கிற காரியத்தை, இப்படி ஒரு ஃபியூச்சர்ல இப்படி ஒரு காரியம் நடக்கும் உங்களுக்கு, அப்ப நான் உங்களை விடுவிச்சு உங்களுக்கு நான் அழைச்சிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை விவரிச்சு ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு. நானே கர்த்தர்ன்னு சொல்லி திரும்ப திரும்ப இந்த அதிகாரம் ஃபுல்லா நம்ம வாசித்தோம்னா நானே கர்த்தருங்கிற வார்த்தை திரும்ப திரும்ப 1வது வசனத்துல இருக்கு. கர்த்தர் சொல்லுகிறதாவது அப்படின்னு இருக்கு. அப்புறம் 3, 4, 10, 11, 16 இந்த வசனத்துலலாம் கர்த்தர் கர்த்தர் நானே கர்த்தர் நானே கர்த்தர் திரும்ப திரும்ப இயேசுப்பா தம்முடைய ஜனங்களுக்கு நினைப்பூட்டுறாரு. அதே சமயத்துல நான் உங்களை நடத்தி வந்தேன், நான் சத்துருக்களுக்கு தலை தூக்காதபடிக்கு நான் உங்களை கரம் பிடிச்சு அழைச்சிட்டு வரேன், உங்களை பேர் சொல்லி அழைச்சிருக்கிறேன், நீ என் பார்வைக்கு அருமையானபடினால் கனம் பெற்றா, இப்படி பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் அப்படின்னு நம்மளை தேற்றுறதே பார்க்கணும். கிழக்குலேருந்து உன் சந்ததியை கிழக்கிலேருந்து வர பண்ணி உன்னை மேற்கிலேருந்து கூட்டி சேர்ப்பேன், இப்படி திரும்ப திரும்ப அவர் சொல்றதை பார்க்க முடியுது. அப்புறம் இஸ்ரேல் ஜனங்களை வந்து அவர் வந்து அந்த துரத்திட்டு வர்ற பார்வோன் கையில இருந்து அவர் எப்படி விடுவிச்சு ஒரு திரி அணைகிறது போல அதை அணைய பண்ணினாருன்னு சொல்லி இதுக்கு முந்தின வசனத்தை நம்ம பார்க்கலாம். அதெல்லாம் சொல்லிட்டு தான் அவர் சொல்றாரு, முந்தினவைகளை இப்படி நடந்ததெல்லாம் நீங்க நினைக்க வேண்டாம், பூர்வமானிகளை நீங்க சிந்திக்க வேண்டாம். நம்மளுடைய தோல்வியான காரியம், பழைய காரியம், நமக்கு முன்னால் நடந்த சோர்வான காரியம் எதையுமே நம்ம நினைக்க வேண்டாங்கிறத ஏசுப்பா நமக்கு திரும்ப திரும்ப இந்த வார்த்தையில நமக்கு சொல்றாங்க. அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் திறக்கும் அப்படிங்கிறத சொல்லி, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்துல வழியையும் அவாந்தர வெளியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன்னு சொல்லி நிகழ்காலத்துல அவர் சொல்றாரு. இதோனாலே ஒரு வாக்குத்தத்தம், ஒரு கட்டளை நமக்கு அவர் கொடுக்குற மாதிரி இந்த இடத்துல அவர் சொல்றாரு, இப்பொழுதே அது தோன்றும், உங்களுக்கு அது தெரியாதா, நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண புதிய காரியத்தை நான் செய்வேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றதை பார்க்க முடியுது. பரத்துல இருந்து இன்னைக்கு நமக்கு ஒரு கட்டளை வந்திருக்குது. இன்றைய தினத்துல இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை இயேசுப்பா நமக்கு செய்வாங்க. நம்ம விசுவாசித்தா நமக்கு இந்த காரியம் நடக்கும். இன்னைக்கு இயேசுப்பா என் வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை நீங்க செய்வீங்கன்னு சொல்லி நம்ம இயேசுப்பா நோக்கி நம்ம கேட்கையில அவர் கண்டிப்பா நமக்கு செய்வார். நம்ம பழைய தோல்வியான வாழ்க்கையை நம்ம சிந்திக்கவே வேண்டாம். வாழ்க்கையில் தோற்று போனவர்கள் தான் நம்ம இருந்தோம்னா இன்னைக்கு இயேசுப்பா என் வாழ்க்கையில நீங்க ஒரு புதிய காரியத்தை செய்வீங்க, நான் முந்தினவைகளை நான் நினைக்க மாட்டேன், பூர்வமானவைகளை நான் சிந்திக்க மாட்டேன், எனக்கு தோல்வியை நான் எண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு தைரியமா சொல்லலாம். நம்ம வேதாகமத்துல கூட நமக்கு வந்து லூக்கா 1ல 27 to 37 வரை வாசித்தோம்னா இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை வந்து பிறப்பை பத்தி அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்க காரியத்தை நம்ம பார்க்கலாம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில தான் மரியாள் பரிசுத்த ஆவியால் அவங்க கர்ப்பமடைந்து இயேசு கிறிஸ்து பிறக்குறாங்க. யோவான் 11ல 1 to 44 நம்ம எடுத்து வாசித்தோம்னா மரித்த லாசர் வந்து 4 நாளுக்கு அப்புறம் அவர் உயிரோடு இயேசுப்பா எழுப்புனாங்க. அவங்க சகோதரிகள்லாம் ஓடி வந்து அவர் பட்டணத்துக்குள்ள பிரவேசிக்கையிலே ஓடி வந்து, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்து போயிருக்க மாட்டான்னு சொல்றாங்க. ஆனா ஏசுப்பா அந்த இடத்துல கண்ணீர் விட்டு கல்லறைக்கு கடந்து போய் தேவனுடைய வல்லமை அந்த இடத்துல கடந்து போறதை நம்ம பார்க்க முடியுது. லாசர்வே வெளியே வான்னு சொன்னோன்னா அந்த வார்த்தை கடந்து வரும்போது லாசர் வந்து உயிரோடு எழுப்பினாரு. அந்த குடும்பத்துக்கு அன்றைய தினத்துல அவர் ஒரு புதிய காரியத்தை செய்தாரு. நமக்கும் கூட ஏசப்பா வந்து நம்ம எந்த இடத்துல நம்ம தோல்வியோடு சோர்வோடு இந்த காரியம் எனக்கு நடக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம சோர்வோடு இருந்தோம்னா, எக்ஸாமுக்காக ஃபேஸ் பண்ற பிள்ளைங்க யாரா இருந்தாலும் சரி, இன்னைக்கும் ஏசப்பா
நமக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வாரு. 1 கொரிந்தியர்ல 2:9 எழுதியிருக்கபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆனா தேவனிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு பெரிய காரியங்களை, புதிய காரியங்களை அவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரு. அவர் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஜீவன் உள்ளது, உண்மை உள்ளது, மாறாதது. அவர் நமக்கு செய்வேன்னு சொன்னதை கண்டிப்பா அவர் செய்வார். திக்கு தெரியாத இடத்துல யாருமே உதவா வனாந்தரத்துல வழின்னா நமக்கு திக்கு தெரியாத இடம், திசை தெரியாத இடம், நம்ம அடுத்து என்ன ஸ்டெப்பு எடுத்து வைக்க போறோன்னே நமக்கு தெரியாது. யாருமே நமக்கு உதவுவாரற்ற நிலை, உதவுவாரற்ற இடத்துல எந்த வழியுமே இல்லை அப்படிங்கிறது தான் அந்த வனாந்தரம். வெறுமையான தனிமை, நம்ம நசுக்கப்படுற சூழ்நிலை, யாருமே ஹெல்ப் பண்ண முடியாத சூழ்நிலை, அதுல கர்த்தர் ஒரு வழியை உண்டு பண்ணுவார். நான் ஒரு சின்ன சாட்சி, டைம் ஆகுது, சாரி மன்னிச்சுக்கோங்க. ஆனா என் மகா இந்த ஜனவரி 17 அவளுக்கு வேலை இல்லைங்கிற சூழ்நிலை வரையில அவங்க இந்தியாவுக்கு போக சொன்னாங்க. ஆனால் போக முடியாத சூழ்நிலையில கூட தேவன் அடுத்த வேலைக்கு அவ இங்கேயே ட்ரை பண்ணையில அவளுக்கு இந்த வருஷம் வாக்குத்தத்தம் வனாந்தரத்துல இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாங்க. வனாந்தரத்துல வழியையும் மாவாந்திரவில் ஆறுகளையும் உண்டாக்குவேன்னு சொன்ன வார்த்தை திரும்பவுமா நம்ம மெர்லின் சிஸ்டர்கிட்ட பேசையில அவங்க இதே வார்த்தையை திரும்ப சொன்னாங்க. அவங்க சொல்லையில அவ அந்த வேலைக்காக அவ ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கையில, ஜெபம் பண்ணிட்டு இருக்கையில சிஸ்டர் இந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணாங்க. அவட்டையும் அதை அப்படியே அந்த ரெக்கார்டை அனுப்பிவிட்டேன். வனாந்தரங்கிறது யாருமே உதவி செய்ய முடியாத இடம், நம்ம வெறுமையா இருக்கிறது, நசுக்கப்படுற சூழ்நிலை, யாருமே ஹெல்ப் பண்ண முடியாத இந்த சூழ்நிலையில கர்த்தர் உனக்கு வழியை உண்டு பண்ணுவாருன்னு சொல்லி சிஸ்டர் சொன்னா. அதே ரெக்கார்டை அப்படி நான் அவளுக்கு அனுப்பிவிட்டேன். அந்த இடத்துல அன்றைய தினமே தேவன் அவளுக்கு ஒரு பெரிய விடுதலை செஞ்சு அந்த தினம் பிப்ரவரி 26 தேவன் பெரிய காரியத்தை செய்து வனாந்தரத்துல வழியையும் அவாந்திரவில் ஆறுகளையும் அன்னைக்கு உண்டாக்கி, அன்னைக்கு ஒரு புதிய காரியத்தை உண்டாக்கி அவளுக்கு சார்ஜா டிஜிட்டல் இதுல வேலை கிடைக்கும்படிக்கு அந்த ஆஃபர் லெட்டர் கையில கிடைக்கும்படி, இன்டர்வியூ முன்னாலேயே அட்டன் பண்ணாலும் ஆஃபர் லெட்டர் வர தாமதமாச்சு இந்த வாரனால. ஆனா அன்றைய தினத்துல ஒரு புதிய காரியத்தை நம்ம அந்த வார்த்தையை சொல்லி விசுவாசிக்கும் போது தேவன் ஒரு தரம் கர்த்தர் சொன்னார், ரெண்டு முறை ஒரு தரம் விளம்பினா 2 தரம் கேட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொன்ன வாக்குத்தத்தை யாராவது சொல்லி நமக்கு அதை ஜபிக்கும் போது தேவன் அதை கண்டிப்பா நிச்சயமா செய்வார்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கலாம். அன்னைக்கு அவளுக்கு ஆஃபர் லெட்டர் வரும்படிக்கு தேவன் உதவி செஞ்சாங்க. இன்னைக்கும் வேலை பார்க்க உதவி செஞ்சிருக்காங்க. இப்படியாய் நமக்கு தேவன் நம்ம விசுவாசிக்கையில பெரிய காரியத்தை உண்டாக்குவாரு. அதுக்கு பின்னால வர்ற வசனம், நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்தில் தண்ணீரையும் அவாந்தரவில் ஆறுகளையும் உண்டாக்குவதனால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். அவர் நமக்கு செய்யற அந்த தாகத்துக்கு வனாந்தரத்துல நமக்கு தண்ணீரை உண்டு பண்றதுல அந்த காட்டு மிருகங்களும் ஏசுப்பாவை கனம் பண்ணுது. நான் 5 அறிவு உள்ள அந்த மிருகங்கள் கூட நமக்கு பாயிற தண்ணி அந்த காட்டு மிருகங்களுக்கும் வலு சர்ப்பங்களுக்கும் நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கும் தேவனை அறியாத ஜனங்கள் கூட அதை தேவனை துதிக்கும்படிக்கு கனம் பண்ணும்படிக்கு தேவன் பெரிய காரியத்தை செய்வார். நம்ம விசுவாசிப்போம். இந்த நாள்ல நமக்கு நம்ம முன்னவைகளை எதையுமே நினைக்காதபடிக்கு, பூர்வமானிகளை சிந்திக்காதபடிக்கு இருந்தோம்னா, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா, நான் வனாந்தரத்துல வழியும் அவாந்தரத்தில் வரையில் ஆறுகளையும் உண்டாக்குவேன்னு சொல்லி இன்னைக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தம் நம்ம எல்லார் வாழ்க்கையிலையும் யாரெல்லாம் சோர்வோடு இருக்கோமோ அவங்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் எல்லாம் புதிய காரியத்தை செய்கிறவரா இன்னைக்கு காணப்படுவார். நம்ம விசுவாசித்தோம்னா தேவனுடைய மகிமையை காணலாம். பிரேயர். நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். தேவாய் தேவனையும் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே, இந்த வாரத்துல ஐயா ஒர்க்கிங் டேஸ்ல முதல் நாள் எங்களுக்கு தந்திருக்கீங்களே சப்பா, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. காலையில எந்திரிச்சு உண்மை துதிக்கும்படிக்கு, உண்மை தியானிக்கும்படிக்கு, உம்முடைய பாதத்துல தகப்பனே 1 மணி நேரம் அமர்ந்திருக்கும்படிக்கு எங்களுக்கு தந்த இந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஸ்ரீகளாய் கூடியிருக்கிற எங்கள் மத்தியில நீங்க அசைவாடுறீங்களே, எங்களுக்கு வார்த்தையை தந்து ஒவ்வொரு நாளும் எங்களை போஷிக்கிறீங்களே, பலப்படுத்துகிறீங்களே, தைரியப்படுத்துகிறீரே தகப்பனே. உம்முடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு என்று சொல்லி
சொல்லி திரும்ப திரும்ப எங்களோடு பேசுகிறவரே, வார்த்தையானவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்துகிற தேவனா இருக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாளில் ஆண்டவரே, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் சொன்னவரே, வனாந்தரத்துல வழியையும் அவாந்தர வழியில் ஆறுகளையும் உண்டாக்குற தேவன், எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஐயா நீர் ஒரு வழியையும் ஆறுகளையும் நீங்க உண்டாக்க போறதுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. தண்ணீர் பாயும் தேசத்தை எங்களுக்கு தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன் ஐயா. இந்த சூழ்நிலையில் ஆண்டவரே, இன்னைக்கு ஆண்டவரே தகப்பனே, எங்க பிரேயர் வாரத்துல யாரெல்லாம் தகப்பனே சோர்வோடு கவலையோடு எந்த காரியத்துக்காக நெடுநாள் காத்திருக்காங்களோ தகப்பனே, அவங்களுடைய விருப்பத்தை இன்னைக்கு ஒரு புதிய காரியத்தை நீங்க செய்யுங்க ஏசப்பா. நீங்க பொறுப்படுத்தி கொண்டு நடத்த போறதுக்காக நன்றி, நன்றி, நன்றி ஐயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாள்ல ஐயா நாங்க அவங்கவுங்க வேலைக்கும் படிப்புக்காகவும் தகப்பனே வீட்டு வேலைகளுக்காகவும் நாங்க செல்லும்போது எங்களோடு கூட உங்களுடைய பிரசன்னம், உங்க கிருபை, உங்க சமாதானம் இருக்கட்டும் ஐயா. நீர் எங்களை பொறுப்படுத்தி கொண்டு நடத்துங்கப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஐயா, உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாள் ஐயா ஒவ்வொருவருக்குள்ளும் உங்க சமாதானமும் உங்க கிருபையும் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கட்டும் ஐயா. நீங்க மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.